நாங்கள் இந்த வீடியோவில் காப்போத்தா விருதுரன் 2023-24 அப்டேட் மேட்ச்ல கேட்கப்பட்ட மூன்றாவது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு, அதாவது படம் எடுத்து வந்துட்டு எங்களுக்கு M,2M,4M துணிவுடைய PQR என 3 துணிக்கைகள் ஒப்பமான கிடைமேசையின் அப்ப உராய்வு இல்லை, அது முக்கியமா பார்த்துக்கொள்ளணும். ஒப்பமான கிடைமேசையின் இரு ஓரங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள இரு சிறிய ஒப்பமான கப்பிகளுக்கு மேலாக செல்லும். அப்ப இந்த கப்பிகளிலே உராய்வு இருக்க மாட்டேன். இது லேசான நீட்ட முடியாத இலையினால் அப்ப ரெண்டும் வேற இலையில் இது லேசான நீட்ட முடியாத இலையினால் கொடுக்கப்பட்டுள்ளது. இலைகள் இறுக்கமாக இருக்கும் போது, அப்ப இலைகள் எல்லாம் ஃபிட்டா தான் இருக்கு, இறுக்கமாக இருக்கும் போது தொகுதி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது என்றால் ஆறின் ஆர்முடுகளை துணிவதற்கு போதுமான சமன்பாடுகளை பெருக. அதான் முக்கியமா பார்த்துக்கொள்ளும். பெருக பழமையாகவே இப்ப கிட்டடி பாஸ் இப்படியான ஒரு பேட்டர்ன் தான் மூன்றாம் கேள்வியா கேட்கிறாங்க. பெருக அப்ப நான் காண தேவையில்லை. அப்படி செய்யலாம். முதலாவது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய விசைகளை குறிப்போம், ஆர்முடுகளை குறிப்போம். அவன் கேட்ட அந்த ஆர்முடுகளை துணிவதற்கு தேவையான சமன்பாடுகளை பெற்றுக் கொடுத்த வேண்டாம். கேட்ட கேள்விக்கு விடைய முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்க முதலாவது விசையை குறிக்கிறோம். விசை என்று பார்க்க என்ன செய்வார், இங்க பி என்ற துணிக்கையில, அதாவது எம் துணியுடைய துணிக்கையில இவர் எவ்வளவு இருப்ப mg என்ற ஒரு விசதாக்க போகுது. அதே போல இங்க 2mg என்ற என்ன ஒரு விசதாக்க போகுது. இவரை பாத்தீங்கன்னா 4mg என்ற விசதாக்க போகுது. அதை விட இங்க ஒரு ஒப்பமான கிடைமேசி என்று இவர் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவர்ல தொட்டுக்கொண்டிருக்கிறது Q1 துணிக்காக தொட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அவரை பாத்தீங்கன்னா இவரில் ஒரு மறுதாக்கம் கொண்டு இருப்பேன். அவரை நான் 6 வச்சுக்கொண்டு வேற எந்த இடமும் தொட்டுக்கொண்டு இல்லை. எனவே அவரில் மறுதாக்கம் தாக்காது, Qல மட்டும்தான் தாக்குவார். எனவே நாங்கள் அவரையும் குறிச்சு கொள்றேன். தொட்டுக்கொண்டிருக்க அப்ப அடுத்த செய்யலாம். இலையில இருக்கக்கூடிய இழுவைகளை குறிக்கணும். அப்ப இலையில இரண்டும் வேறான இலைகளான லேசான வேறான இலைகள். அப்ப இவரை நான் T1 வச்சுக்கொள்றேன். எனவே இவரை நான் T1 வைக்க T1 எழுதுவேன். எனவே இவரும் T1 இங்கேயும் வந்து T1 விழுவதான அதில் இருக்க போறேன். அதே போல மற்ற இலையில பாத்தீங்கன்னா T2 வச்சுக்கொள்றேன். இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா T2 வருவேன். இங்கால T2 இங்காலே ஒரு T2 ஒரு இழுவை இருக்கு. அப்ப நாங்கள் அடுத்ததான் என்ன செய்யணும், அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா விசைகளும் குறிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் ஆர்முடுகளை குறிக்கணும். இவர் M திணிவு, இவர் 2M திணிவு, 4M திணிவு தந்திருக்கிறார். அப்ப அங்காலாம் திணிவு கூட, அப்ப அங்கால பக்கம் தான் இறங்க போற. அப்ப இவர் ஒரு அரையடி ஒளிமினாருண்டா, இவரும் அரையடி போகணும், அவரும் அரையடி போகணும். எனவே அதை வச்சுக்கொண்டு சொல்லலாம், என்ன எல்லாத்தின் ஆர்முடுகளும் சமனாகத்தான் இருப்பார். எனவே இவற்றை ஆர்முடுகளை நான் F1 வச்சேன்டா, அதே மாதிரி ஆர்முடுகளோட இவர் போவார். F1 இவர் எந்த தடவை போவார், F1 ஒரு ஆர்முடுகளோட போவார். எனவே எல்லா ஆர்முடுகளையும் நாங்கள் குறிச்சிட்டோம், விசையும் குறிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யலாம், எல்லா துணிக்கைகளுக்கும் தேவையான சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல நான் தெரியா கணிதம் மட்டும் ஆர் நாம் வச்சினான், T1 நாம் வச்சினான், T2 நாம் வச்சினான். அதே போல F1 ஒரு ஆர்முடுகளை நாம் வச்சினான். எனவே 3 தெரியா கணியம் இருக்குது. எனவே இதுக்கு 3 சமன்பாடு எடுத்த வேண்டாம், எல்லாத்தையும் கண்டுகொள்ளலாம். T1 T2 F ஆகிய 3 பேரையும் கண்டுகொள்ளலாம். எங்களுக்கு வர கேட்டவன் என்ன, ஆறின் ஆர்முடுகளை துணிவதற்கு போதுமான சமன்பாடு. 6 ஆர்முடுகள் F கண்டா விஷயம் முடிச்சு. அப்ப F காணணும்டா தேவையான சமன்பாடு அப்புறம் சொல்லுவேன். அப்ப நாங்க ஒவ்வொன்றாக போடுவோம். முதலாவது P என்ற துணிக்கைக்கு போறேன். P என்ற துணிக்கைக்கு நான் இலக்குத்தாக போறேன். என்ன சமன்பாடு போடுவோம், F7 என்மே. அப்ப விசை, அதாவது இந்த துணிக்கைக்கு யாரா இருக்கிற, மேல் நோக்கி ஒரு T1 இருக்கிற, கீழே ஒரு mg இருக்கிறார். எனவே T1 mg சமன் அவற்றை திரிவு M தர அவற்றை ஆர்முடுகள் F1 வருவார். இவர் நாங்கள் எடுத்த முதலாவது சமன்பாடு. அதே போல இரண்டாவது சமன்பாடு பாத்தீங்கன்னா இந்த 6 துணிக்கைக்கு போட்டுக்கொள்ளலாம். நான் எங்கால பக்கம் எடுக்கிறேன், இங்கால பக்கம் எடுக்கிறேன். ஏன் நீங்க கணக்கா வந்து டெக்னிக்கா வந்து ஆர்முடுகள் போக்கில் எடுத்தீங்கன்னா இங்க போடைக்க வந்து நேர்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு மரக்குரிய போட்டுக்கொள்ளணும். அப்ப கணக்கா அதுக்கேற்ற மாதிரி இங்கால பக்கம் எடுத்துக்கொள்ளும். மற்ற பக்கம் எடுத்தாலும் எந்த ஒரு குழாயும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்முடுகளை போட்டீங்கன்னா விஷயம் செலுப்பேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க என்ன விஷயம் கிடையாது, T2 T1 ஆகிய விசைதாக்குது. அங்கே அதனுடைய திரிவு பாத்தீங்கன்னா 2M திரிவாக காணப்படுவேன். அங்க இருக்கக்கூடிய ஆர்முடுகள் அதே போக்கலாம் இருக்கு. எவ்வளவா இருக்குது, F1 ஒரு ஆர்முடுகள் இருக்குது. எனவே இவர் தான் நான் எடுத்த இரண்டாவது சமன்பாடு. என்ன ஒரு சமன்பாடு வேண்டும், அதை நாங்கள் யாருக்கு போடுவோம், 6 துணிக்கைக்கு போடுவோம். சரி, அடுத்து என்ன துணிக்கை, இவர் வந்து இங்க ஒரு 6 துணிக்கை வந்திருக்கிறான். எனவே மறுதாக்கத்தை வந்து நான் R1 வச்சுக்கொள்றேன். அதே போல இந்த துணிக்கை என்ன துணிக்கை எப்படி Q1 துணிக்கையாம அதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. Q1 துணிக்கை இப்ப அடுத்து செய்யறேன், நான் இங்க இருக்கக்கூடிய R2 துணிக்கைக்கு போட்டுக்கொள்றேன். முடிஞ்ச வரை வந்து இதை என்ன ஒரு டெக்னிக்கா பயன்படுத்திக்கொள்ளணும். பாருங்க, முடிஞ்ச வரை வந்து
அவன் PQ6 தந்தாங்கன்னா நீங்க மருதாக்கங்களை வந்து என்ன செய்யணும் வேற ஒரு தெரியா கணியமா வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி அங்க 6 ஒரு துணிக்கியா தந்துட்டு திருப்பி நான் 6 வச்சேன்னா குழம்புவான். அப்ப நீங்க முடிஞ்ச வரை வந்து வந்த கணியம் வந்து திருப்பியும் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். முடிஞ்ச வரையில அப்படி பார்த்துக்கொள்றா நல்ல நிற்பேன். அப்ப இங்க மருதாக்கத்தை 6 வச்சுக்கொள்றேன். இவர் Q1 துணிக்கை Q1 பார்த்துக்கொள்வீங்க. அதே போல இங்க 6 துணிக்கையாக இருக்கிறார். எனவே 6 துணிக்கை கீழ் நோக்கி தான் 6 மூடுகள் தாக்குது. எனவே கீழ் நோக்கிய திசையில் நான் F7 போட்டுக்கொள்றேன். அப்ப கீழ் நோக்கிய திசையிலான விசை எவ்வளவாக இருப்ப 4mg மைனஸ் T2 ஆக காணப்படும். அதே போல அவற்றை திணிவண்டு பார்த்தீங்கன்னா 4m தர அவற்றை 6 மூடுகளும் F ஆக இருப்ப. எனவே நாங்கள் 3 சமன்பாடு எடுத்துட்டோம். எனவே இவரில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் காணலாம். அப்ப கண்டு காட்ட சொல்லி கேட்கல உங்களுக்கு சமன்பாடுகள் தான் பிரச்சனை. இருந்து எழுதி விட்டான் இல்ல ஸ்கீம்ல எழுத மாட்டேன் நான் எழுதி விட்டான் இல்ல T1 T2 அதே போல F-னை காணலாம். F-னை காணலாம். சரி F-னை காணலாம் எழுதினீங்களா கேட்ட கேள்வி விஷயம் முடிஞ்சுட்டேன். இவரை கண்டா விஷயம் முடிஞ்சானே. அதே போல 6 மூடுகள் என்னவாக இருப்பார் எங்களுக்கு F ஆகத்தான் இருப்பார். அதே வேணுமெண்டா எழுதி கொடுங்க. கட்டாயமடியில் எங்களை ஸ்கீம்ல இந்த 3 சமன்பாடோட விட்டுருவாங்க. அதுக்கே ஃபுல் மார்க்ஸ் தந்துடுவாங்க. எழுதி விட்டா நல்ல. அப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு இவர் தான் மிக பொருத்தமானபடியாக இருப்பார். அடுத்ததாக நாங்கள் 4வது கேள்வி பார்ப்போம்.